எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த கல்யாணம் நல்லபடியா முடியணும். அப்பதான் நாங்க எல்லாருமே நிம்மதியா இருப்போம். தயவு செஞ்சு இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கணும்பா. பாட்டி சொல்லு பிரக்யா. இது கரெக்ட் தானே? என்ன கரெக்டா இல்லையா? பாட்டி நம்ம பண்றத கேட்டேன். பாட்டி நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா, மண்டபத்துக்கு வந்தது தனு இல்ல நான் அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு தெரியல. என்னை ஏத்துப்பாரா இல்லையான்னு தெரியல. இப்ப இவ்ளோ பெரிய ஸ்டெப் எடுக்கிறேன். நான் அம்மா கிட்ட கூட கேட்கல. அவங்களுக்கு நான் இத பத்தி எதுவுமே சொல்லல. ஒரு தடவை அம்மா கிட்ட நான் பண்றது கரெக்டா இல்லையான்னு கேட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. பிரக்யா, ஒருவேளை உங்க அம்மா இதெல்லாம் தப்புன்னு சொன்னா அப்ப நீ இதெல்லாம் பண்ண மாட்டியா? நான் உன்னை எப்படி தப்பு பண்ண வைப்பேன்? நீ அத பத்தி கொஞ்சமாவது யோசிக்கணும் இல்லம்மா. இல்ல பாட்டி, நான் ஒன்னும் அப்படி சொல்ல வரல. நான் என்னன்னு தெரியல பாட்டி. நீ சொல்றது கூட கரெக்ட் தான் பிரக்யா. நம்ம வழி தப்புதான். ஆனா பிரக்யா, உன்னோட யோசனை தப்பு இல்ல. நாம போற வழி தப்பா இருக்கலாம். ஆனா நாம தப்பான வேலை பண்ணல. பாருமா, நல்ல காரியத்துக்காக பொய் சொன்னா கூட அது நிச்சயமா தப்பாகாது. அதே மாதிரி இந்த நல்ல காரியத்துக்காக நாம பண்றது கூட நிச்சயமா தப்பு இல்ல பிரக்யா. சரி, இங்க பாரு, நீ பயப்படாத. நான் தான் உன் கூட இருக்கேன்ல. ஒருவேளை ஏதாவது பிரச்சனை நடந்தா நான் வந்து எல்லார்கிட்டயும் பேசிக்கிறேன், கவலைப்படாத. பிரக்யா, நீ பயப்படாதம்மா. கடவுள் புண்ணியத்துல அந்த மாதிரி நிலைமை வரவே கூடாது. யாரும் நம்மள கேள்வி கேட்கவும் கூடாது. எல்லாம் நல்லபடியா முடியணும். முதல்ல ஆலியா, இப்ப தனு, அப்புறம் தனுவோட அம்மா எல்லாரும் எனக்கு எதிரி ஆயிட்டு இருக்காங்க. மத்தவங்க வேலை செய்யலன்னா கூட நீ ஏன் அந்த வேலை செய்யலன்னு என்ன கேக்குறாங்க. மைதிலி, எங்க போற நீ? உங்களுக்கே தெரியும்ல, பாட்டி அந்த ஸ்பெஷல் குருஜிக்கு கூல் ட்ரிங்க்ஸ் குடுக்க சொன்னாங்கல்ல. கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு போகும்போது ஆலியா என்ன பார்த்து தனுவை போய் நீ கூட்டிட்டு வான்னு எனக்கு சொன்னா. அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். நல்ல வேலை நான் இவளை பாத்துட்டேன். இல்லன்னா பிரபா வேலையை கெடுத்திருப்பா. மைதிலி, ஒரு நிமிஷம் நில்லு. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நீ ஏன் அவளை கூப்பிட போற? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? அவளை கூட்டிட்டு போலனா கல்யாணம் எப்படி நடக்கும்? அப்படியே இன்னொரு விஷயம் இல்லைனாலும் கல்யாணம் நடக்காது. என்ன? இங்க பாரு, அங்க டேபிள்ல ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கோம். நீ ஸ்வீட் எல்லாம் தனியா எடுத்து பேக் பண்ணி வை. என்ன, அத நம்ம எல்லாருக்கும் தாம்பூலத்துல வச்சு குடுக்கணும். புரியுதா? ஒருவேளை அதை குடுக்கலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். இந்து பாட்டி, என்ன பேசுறீங்க பாட்டி? இந்த வேலையெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ண வேண்டியது, அப்புறம் பண்ணிக்கலாம். அது என்னன்னா மைதிலி, ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சோர்ந்து போயிருவாங்க, இல்ல தூங்கிடுவாங்க. அதனால இந்த வேலையை நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணிடலாம். நான் இப்பவே ரொம்ப டயர்டா இருக்கேன். நான் அப்புறமா பண்றேன். நான் இப்ப போறேன். ஒழுங்கா போறியா இல்ல அக்காவை கூப்பிடவா? போறேன், இருங்க. அப்ப போ. எல்லாரும் என்ன வேலை வாங்குறாங்க. முதல்ல ஆலியா, அப்புறம் தனு அம்மா, இப்ப இந்து பாட்டி. உன்னை வேலை வாங்குற லிஸ்ட் பெருசாயிட்டே போகுது. ரொம்ப ஜாக்கிரதையா இரு. வேலைய பாப்போம். என்னாச்சு? கிஃப்ட் கிடைக்கலையா என்ன? அது தேடிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனா கிடைக்க மாட்டேங்குது. இந்த பிரபா எதுக்காக தான் இங்க வந்திருக்கான்? கிஃப்ட் தேடுறங்கிற சாக்குல வேற ஏதாச்சும் பண்ண இங்க வந்திருக்கானா? இவனை நம்பவே முடியாது. நாம தான் ஸ்டெப் எடுக்கணும். என்ன மாதிரி பாக்ஸ் அது? ஐ மீன், என்ன கலர்? ப்ளூ. ப்ளூவா? என்ன ப்ளூ அது? சி ப்ளூவா, ராயல் ப்ளூவா, நேவி ப்ளூவா, இல்ல ஸ்கை ப்ளூவா? என்ன மாதிரி ப்ளூ? என்ன? ஐ மீன், அந்த ப்ளூ கொஞ்சம் டிஃபரெண்டா தெரியும். அதான் அதே ப்ளூ கலர் தான் இப்போ உன் கண்லயும் தெரியுது. உன் ஃபேஸ்ல என்ன போட்டிருக்க நீ? என்ன? அதான் உன்னோட ரைட் கண்ணுக்கு கீழே ஏதோ. என்ன இருக்கு? எதுவுமே இல்லையே. அதான் இருக்கு, நல்லா பாரு. ஐயோ, ஒண்ணுமே இல்லையே. என்ன இருக்கு நீ சொல்லிட்டு இருக்க? கண்ணுக்கு கீழே பக்கத்திலே இருக்கு, நல்லா பாரு. அதுக்கு தானே நான் கண்ணாடிய பாத்துட்டு இருக்கேன். நீ சும்மாவே சொல்ற, ஒண்ணுமே இல்ல. தெரியல? எனக்கே இங்க இருந்து தெரியுது. ஒண்ணுமே இல்ல.
அட உன் கண்ணுக்கு கீழே இருக்குங்கிறேன் தெரியலங்கிற. என்ன இருக்கு? இங்க பாரு. எவ்வளவு தைரியம் உனக்கு? என்ன மயக்க போட வச்சிடலான்னு பாக்குறியா? அதுக்கப்புறம் பிரக்யாவுக்கு அபிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்பவே அபிக்கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லணும். ஒரு செகண்ட் நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. இங்க பாரு, இதுல ஒண்ணுமே இல்ல. பாத்தியா, எனக்கே ஒண்ணும் ஆகல. அப்புறம் என்ன முட்டாள நினைச்சிட்டு இருக்கியா? நீ சொல்றதெல்லாம் நான் நம்பிடுவேனா? என் கல்யாணத்தை நிறுத்த நீங்க பிளான் போடுறீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இரு நான் அபிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றேன். அவனே உன்னை கழுத்து பிடிச்சி இந்த வீட்டை விட்டு வெளியில தள்ளுவான். என்னைய எப்படி பண்ண பாக்குற? நீங்க என்ன பண்ற? தனு, ஏய் தனு, தனு நில்லு, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. தனு, எனக்கு தலை சுத்துது. நான் உன்னை விட மாட்டேன். நீ பண்ணது பெரிய தப்பு. என்ன மயக்கம் போட வைக்கிறல்ல? நல்ல வேளை தப்பிச்சேன். இவ யமனையே ஏச்சிருவா. இவ்வளவு மயக்கிறதுக்குள்ள நான் மயங்கி விழுந்திருப்பானே. இவளை எங்க ஒளிச்சு வைக்கிறது? பாத்ரூம் தான் சரியான இடம். இன்னும் அரை போதையில தான் இருக்கே நீ. பாதி மயக்கத்துல எந்திரிச்சா கூட இவளால பெரிய பிரச்சனை தான். அப்பா கடவுளே, இந்த ஆலியாவுக்கு பயங்கரமான மாமியாரா வந்து அமையணும். அந்த மாமியார் அவளை பயங்கரமா வேலையும் வாங்கணும். அவளுக்கு இந்த மைத்திலி எங்க இருக்கான்னு தெரியலனா அவளை கண்டுபிடிக்க என்ன எதுக்கு அனுப்பணும்? இவ்வளவு ஸ்டெப்ஸ் என்னால ஏற முடியுமா? ஒரு லிஃப்ட் வச்சிருந்தாலும் பரவாயில்ல. அப்பா, எல்லாரும் என்ன வேலைக்காரி நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்க. மாப்பிள்ளையோட அண்ணி நானு, ஆனா பொண்ணு வீட்டுக்காரங்க மாதிரி எல்லா வேலையும் நான் தான் செய்யறேன். மைத்திலி, அத்தை. ஏன் மைத்திலி, நீ இங்க என்ன பண்ற? உன்னை ஆலியா எவ்வளவு நேரமா தேடுறா தெரியுமா? நீ இதுங்க கூட என்ன பண்ற? அது என்னன்னா இந்து பாட்டி. அத்தை, ஆலியாவும் இந்து பாட்டியும் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேரை விட நீங்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் உங்ககிட்ட என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன்? நீ எனக்கு என்ன பதில் சொல்லிட்டு இருக்க? கரெக்டா தானே பதில் சொல்லிட்டு இருக்க அத்தை. ஆக்சுவலி என்னன்னா இந்து பாட்டி இந்த வேலைக்காக தான் உங்களை தேடிட்டு இருந்தாங்க. என்ன வேலை பண்ணணுமா? அது என்னன்னா அத்தை, கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுக்கணும்ல, அந்த பேக்கிங்க மாப்பிள்ளையோட சித்தி தான் பண்ணணுமா. ஆனா என்னோட அத்தை இவ்ளோ ஸ்டெப்ஸ் ஏறி மேல வந்தாங்கன்னா ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்கன்னு நினைச்சேன். அதனால இந்த வேலையை நானே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீ அவ்வளவு நல்லவளா? என்னை பத்தி இவ்வளவு கவலைப்படுற? ஆனா அத்தை, அதான் நீங்க வந்துட்டீங்களே, இந்த வேலையை நீங்களே பண்ணிடுங்க. இந்தாங்க பிடிங்க. அது என்னன்னா ஆலியா எனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கா. ஒருவேளை அந்த வேலையை நான் பண்ணலன்னா உங்களுக்கு தான் அவளை பத்தி நல்லா தெரியுமே, அவ என்ன பயங்கரமா திட்டுவா. ஆமாமா, நீ போ, நான் இதெல்லாம் பண்ணிக்கிறேன். ஓ, பண்றீங்களா? இந்த லட்டு எல்லாத்தையும் இந்த டப்பால பேக் பண்ணிடுங்க. என்னோட ஸ்வீட் அத்தை. நான் இப்பவே வந்துடுறேன். எங்க இருக்கா தனு? அவ எங்க இருக்காங்கறீங்க? அவள என்ன இங்கே தூக்கிட்டு வரணும்? இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா வேலை முடிச்சுதா? ஒரு நிமிஷம் இருங்க பாட்டி, இருங்க. கொஞ்சம் மூச்சு வாங்கிக்க விடுங்க. குடி தண்ணி குடி, நல்லா குடி. இப்ப சொல்லு பிரபா, தனு மயங்கி விழுந்துட்டாளா இல்லையா? அவ்வளவு சுலபத்துல அவ மயங்கி விழல பாட்டி. அப்படின்னா அதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும்.
சடனா என்னைய புடிச்சிட்டா தெரியுமா? அவ மூக்குல கரெக்டா கர்ச்சீஃப வச்ச உடனே கைய புடிச்சிட்டா. அவ பலம் தெரியாம நான் அவளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். அப்ப சரி, அவளை மயக்கிட்டியா இல்லையா? ஜான் புள்ளனாலும் நான் ஆண் புள்ள பாட்டி. எப்படியோ வேலையை முடிச்சிட்டு வந்துட்டேன். நல்லது. அவளை அந்த பாத்ரூம்லயே வச்சு பூட்டிட்டு வந்துட்டேன். சபாஷ் பிரபா, சபாஷ். பிரக்யா கல்யாணம் நடக்கணும்னா தனு எழுந்திருக்காம இருக்கணும், அவ்வளவுதான். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு எல்லாத்தையும் விட முக்கியமான வேலை பண்ணிருக்கே நீ. வெரி குட், வெரி குட். வெல் டன் பிரபா. தேங்க்யூ பாட்டி, தேங்க்யூ. அட அக்கா, இருங்க இருங்க. அவனை விட முக்கியமான வேலையை நான் தான் பண்ணேன். பூனை நம்ம வழியில குறுக்க வராம தடுத்து நிறுத்தி இருக்கேன், தெரியுமா? எந்த பூனை? அதான் அக்கா, நம்ம மைதிரி பூனை. உன்னாதான் அவ எல்லாத்துக்கும் வந்துகிட்டு இருப்பாளே. அவ தனுவை கூட்டிட்டு போலான்னு வந்துகிட்டு இருந்தா. நான் தான் அவளை தடுத்தேன். ஆனா கிராணி, நீங்க ஃபைட்டிங் பண்ண வேண்டிய அவசியம் வரல. அங்க தனுவுக்கு எனக்கு குஸ்தி போட்டியே நடந்துச்சு. அவ ஷூ ஹீல வச்சு என் காலையே உடைச்சிட்டா. கொஞ்சம் விட்டு இருந்தா கத்தி ஊரையே கூட்டிருப்பா தெரியுமா? அடக்கடவுளே. நான் தான் தைரியமா அவ கூட ஃபைட் பண்ண. எப்படியோ அவளை மயக்கிட்டேன்ல. நம்ம பலத்தை விட முக்கியமானது நம்மளோட மூளை. அதை யூஸ் பண்ணணும். நான் தனுவை மைதிரி கூட்டிட்டு போறதுக்கு மட்டும் தடுக்கல, அவளுக்கு நம்ம மேல கொஞ்சம் கூட சந்தேகம் வராத மாதிரி தடுத்து நிறுத்தி இருக்கான். ஆனா அவங்க ஒண்ணு இன்னும் திரும்ப வரல. அங்க தனு முதல்ல மயங்கிட்டு திரும்பவும் எந்திரிச்சு பார்த்தா. அவளை மயங்க வைக்க டபுள் டோஸ் கொடுத்துட்டு வந்திருக்கேன். டபுள் டோஸ் கொடுத்தாராம். பெரிய மனுஷங்களை பெருசா மயக்கிறதா பெரிய வேலையா பிரக்யா? அப்ப நான் அவளை தூக்குனது. அவ பாக்குறதுக்கு தான் ஒல்லியா இருக்கா. ஆனா என்ன கணம் கிடக்குறா தெரியுமா? அந்த கணம். பிரபா, நீ என்ன சொல்ல வர இப்ப? அப்போ நீ மட்டும்தான் வேர்வையை சிந்திருக்க, நீ மட்டும்தான் கஷ்டப்படுறியா? அப்ப நாங்களாம் வேலை பார்க்கலையா? போதும் போதும் போதும், நிறுத்துங்க. நீங்க 2 பேரும் நான் சொல்றத கேளுங்க. 2 பேருமே வீரமான வேலை தான் செஞ்சிருக்கீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் பிரசிடென்ட்டுக்கு லெட்டர் போடுறேன். 26 ஜனவரி அன்னைக்கு உங்க 2 பேருக்கும் நல்ல அவார்டு கொடுக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்றேன். போதுமா? இப்ப சந்தோஷமா? அப்புறம் இன்னொரு முக்கியமான வேலை பாக்கி இருக்கு. ஆனா அத நீங்க 2 பேரும் தனித்தனியா பண்ண முடியாது. ஒன்னாதான் அந்த வேலையை பண்ணணும். நாம இந்த வேலையில சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா நம்ம எல்லாரும் தனித்தனியா பண்ணக்கூடாது, ஒன்னா சேர்ந்துதான் பண்ணணும். அதனால கை கொடுத்துக்கங்க. 2 பேரும். இதோ நீங்க சொல்றதுனால கை கொடுக்கறேன். ஆனா நம்ம 2 பேரோட போட்டி இன்னும் முடியல. கல்யாணத்துக்கு அப்புறமும் இது நடக்கும். நான் கூட பிரக்யா சொன்னான்னு தான் உனக்கு கை கொடுக்கறேன். இல்லன்னா உன்னோட இந்த காம்படிஷனுக்கு நான் என்னைக்கோ ரெடி. சரி சரி, முடிஞ்சிருச்சு இல்ல? நாம இப்ப சீக்கிரமா பிரக்யாவை கீழே கூட்டிட்டு போனோம். அதுக்கு ரெடி பண்ணுங்க. இப்ப பிரக்யாவை யாரு கீழே கூட்டிட்டு போறது? நீங்க தான் கீழே கூட்டிட்டு போகணும் பாட்டி. என்ன பிரபா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? அக்கா பிரக்யாவை கூட்டிட்டு போகும்போது ஆலியா பாத்துட்டானா ஒரே நாள்ல அக்காவோட மனசு எப்படி மாறிடுச்சுன்னு அவ யோசிக்க மாட்டாளா? கண்டிப்பா நம்ம இந்த ரிஸ்க் எடுக்கவே கூடாது. நீ வேணும்னா பிரக்யாவை கீழே கூட்டிட்டு போ. கிராணி, இப்பதானே நீங்களே சொன்னீங்க மித்தாலி அணி தனுவை கூட்டிட்டு வர போனப்ப நீங்க தானே தடுத்தீங்க. ஆமா, நான் சொன்னேன்தான். அப்ப தனுவை கூட்டிட்டு வர சொல்லி யாரையோ அனுப்பியிருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஒருவேளை அவங்களே பிரக்யாவை கூட்டிட்டு போனா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. ஆலியாவையும் சேர்த்துதான். அடேங்கப்பா, என்ன ஒரு அருமையான ஐடியா கொடுத்த. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ பாட்டி. வாங்க மித்தாலி அணியை கூட்டிட்டு வருவோம். பிரக்யா, நீங்க ஒரு 2 மினிட்ஸ் இருங்க. பாட்டி, பிரக்யா ஒரு 2 நிமிஷம் தானே, கொஞ்ச நேரம் ஏதோ வந்துடும். வாங்க. வா 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 வா. அக்கா சீக்கிரம் வாங்க, வாங்க சீக்கிரம் சீக்கிரம் வாங்க வாங்க. சூப்பர் மைதிலி, நீ அத்தைய நல்லா ஏமாத்திட்ட. அப்பாடா, அவங்க லட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நான் போய் தனுவை கூட்டிட்டு வந்துருவேன். தனு தனு தனு, உன் கல்யாண முகூர்த்தம் நெருங்குதுமா. ஆலியா உன்னை கீழே கூப்பிடுறா. தனு, அட தனு, சீக்கிரம் வாமா. தனு மேடம், இது ஒண்ணும் உன்னோட மாடலிங் ஷோ கிடையாது. இங்க ஒண்ணும் நீ ரேம்ப்ல வாக் பண்ண போறது இல்ல. அங்க லேட் ஆனாலும் பரவாயில்லமா. இது கல்யாணமா, முகூர்த்தம்னு ஒண்ணு இருக்கு. முகூர்த்தம் போயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ண முடியாது. தனு, வெளியில பிரக்யா வந்திருக்கா. இத பாரு,
நீ சீக்கிரமா ரெடி ஆகி வெளியில வரலனா மணமேடையில பிரக்யா போய் உட்காந்துருவா. அப்புறம் அபிக்கும் பிரக்யாக்கும் கல்யாணம் நடந்துரும். பிரக்யா பேர் சொன்னதுக்கு அப்புறமும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையே. தனு அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சா என்ன? இந்த கதவு ஏன் திறக்க மாட்டேங்குது? தனு, எனக்கும் இப்ப டென்ஷனா இருக்கே. உள்ள அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சா என்ன? ஆலியாக்கு போய் சொல்றேன் இரு, அவ ஏதாவது பண்ணுவா. வேண்டாம் மைதிலி, ஆலியா கிட்ட போய் சொன்னா அவ திரும்ப என்னதான் திட்டுவா. நான் எந்த வேலையும் ஒழுங்கா பண்ண மாட்டேன்னு சொல்லுவா. எப்படியாவது கதவை திறக்க நான் ட்ரை பண்றேன். அதான் என்கிட்ட சாவி இருக்கே. நில்லு மைத்திலி, மைத்திலி நில்லு நில்லு நில்லு. என்ன ஆச்சத்தை, ஏன் இப்படி ஓடி வரீங்க? இந்த சாவி. வாவ், கிச்சன் சூப்பரா இருக்கே. எந்த கஜானோட சாவி இது? இது கஜானா சாவி மட்டும் இல்ல, எல்லா ரூமுக்கான சாவியும் தான். மாஸ்டர் கீ. பொதுவா எல்லா கல்யாணத்திலயும் ரூம பூட்டிட்டு சாவி எடுக்க மறந்துடுவாங்க. சோ நீ இந்த சாவியை வச்சு எல்லா ரூம் கதவையும் திறந்துடலாம். எஸ். மைதிலி அண்ணி, எங்க இருக்கீங்க நீங்க? சீக்கிரம் தனுவை கூட்டிட்டு வாங்க. இந்த ஆலியா வேற என்னமோ கல்யாணம் அவளுக்கு நடக்கிற மாதிரி பெரிய சீனை போடுவா. இவ ஒருத்தி. சீக்கிரம் கதவை திற மைத்திலி. இந்த மாஸ்டர் கீயை வச்சு திறந்து தனுவை கூட்டிட்டு போயிடலாம். அப்படா. தனு, தனு, அட எங்க போயிட்ட தனு? எல்லாருமே உனக்காக வெயிட் பண்றாங்க. இந்த பொண்ணு எங்க போயிட்டா? ஓடி போயிட்டாளா என்ன? கல்யாணம் பண்ணணும்னு இவதான் ஆசைப்பட்டா. எப்படி ஓடி போயிடுவா? எங்க இருக்கா? வாஷ்ரூமுக்கு போயிருப்பா. தனு, ஆமா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்க தானே எல்லா லட்டையும் பாக்ஸ்ல எடுத்து வைக்க சொன்னீங்கன்னு சொன்னா, அதத்தானே நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, நான் இந்த வேலைய மைதிலி கிட்ட செய்ய சொன்னேன். அப்படியா? ஆ, அடிப்பாவி, நான் இந்த வேலையை பண்ணணும்னு நீங்க சொன்னீங்கன்னு சொன்னாலே. அந்த மைத்திலேயே நான் சும்மா விட மாட்டேன். ஓய், சுமாரு. அக்கா இருக்காங்கல்ல. மைத்திலி எங்க போனா? அது வந்து மைத்திலி என்ன இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லிட்டு தனுவை கூப்பிட போயிருக்கா. இங்க பாருங்க, என்ன நீங்க தடுக்க கூடாது, என்ன நீங்க தப்பாவும் நினைக்க கூடாது. அந்த மைத்திரி ரெண்டு ஒண்ணு பார்க்காம நான் விட மாட்டேன். நான் அவளோட மாமியார். எப்ப பார்த்தாலும் என்ன பைத்தியக்காரியாவே ஆக்கிட்டு போறா. இன்னைக்கு அவளை நான் விட மாட்டேன். பாட்டி வாங்க, நாமளும் உடனே அங்க போயாகணும். வாங்க போய் பாக்குறோம். தனு, தனு, என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா வெளியில வா. தனு, தனு, உன் கல்யாண முகூர்த்தம் போயிட போகுது. நீ வரலனா அபிக்கும் பிரக்யாக்கும் கல்யாணம் நடந்துரும். சீக்கிரம் வா. இவ ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறா? தனு, நீ உள்ள குளிச்சிட்டு இருக்க என்ன? கல்யாண நாள் அன்னைக்கும் இப்படி பண்ணாத. தனு, ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறா? கடவுளே, ஒருவேளை மயங்கி விழுந்துட்டாளோ? கண்டிப்பா மயங்கி விழுந்திருப்பா, அதான் பேச மாட்டேங்கிறா. மைத்திலி, உன் கையில இப்ப எதுவுமே இல்ல. போய் ஆலியா கிட்ட சொல்லு. மைத்திலி, சீக்கிரம் போய் எல்லார்கிட்ட சொல்லு, இல்ல இதுக்கும் உனக்கு திட்டு விழும். எங்க இவ்வளவு சீக்கிரமா ஓடிட்டு இருக்க? அட பாட்டி, இந்து பாட்டி, ஒரு பெரிய பிரச்சனை பாட்டி. தனு அவளோட ரூம்ல இல்ல. நீ அவளோட ரூம்ல போய் பாத்தியா? ஆமா பாட்டி, நான் அந்த ரூமுக்கு போனேன். ஆனா தனு இல்லையே. நான் அப்புறம் பாத்ரூம் டோரை நாக் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு பாவம் தனு மயங்கி பாத்ரூம்லயே விழுந்திருப்பா.
நான் போய் ஆலியா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். அட மறுபடியும் ஓடுற? நீ ஆலியா கிட்ட திட்டு வாங்கணும்னு நினைக்கிறியா? திட்டு வாங்க கூடாதுன்னா நான் ஆலியா கிட்ட போய் இப்ப சொல்ல போறேன். மைத்திலி, நீ 1ஆம் நம்பர் முட்டாள். நிச்சயமா நீ முட்டாள் தான். ஏய், தனுதான் அவ ரூம்ல இல்லையே, மறந்துட்டியா என்ன? அவ எங்களோட ரூம்ல தானே இருந்தா. ஆசீர்வாதம் வாங்க வந்தால. இப்ப டியூப்லைட் எரிஞ்சது இல்ல? டியூப்லைட்டா கொஞ்ச நேரம் கழிச்சுதான் எரியும். தேங்க்யூ சோ மச். நீங்க எல்லாரும் என்ன காப்பாத்திட்டீங்க. இந்த டென்ஷனான விஷயத்த நான் அந்த ஆலியாக்கு போய் சொல்லியிருந்தேன்னா என் லைஃப் அவ டென்ஷன் ஆக்கிருப்பா. சரி, ஓகே. கல்யாண வீட்ல இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புகள் நடக்கிறது சகஜம். இப்ப அக்கா ரூம்ல இருக்கிற தனுவை போய் நம்ம எல்லாரும் கூட்டிட்டு வருவோம். கீழே எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வா, வா, சீக்கிரம் வா, 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 வா. வாங்க வாங்க. நேரத்தோட நிலைமை வேணா மாறலாம், உறவு மாறாது. உங்களோட உறவு இந்த ஜென்மத்தது இல்ல. உனக்கு அபிக்கும் 7 ஜென்மத்து பந்தம் இருக்கு. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் அவன் நான் உன்னை காதலிக்கிறேன்னு உன்கிட்ட வந்து சொல்லத்தான் போறான் பாரு.